சேவிங்ஸ் அப்படின்னாவே அது பெண்கள் சார்ந்தது. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னாவே, அந்த பிறந்த நாட்கள்ல இருந்தே நம்ம சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா வந்து நம்ம சேர்க்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வீட்ல ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்குப்பா, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். நம்ம 10 பணம் காசுகள் வந்து சேர்த்து வைக்கணும், நகை நட்டு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருடைய பேரண்ட்ஸுக்குமே காமனா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைகள பத்தி நம்ம அதிகமா நம்ம யோசிக்கிறதோ, பேசுறதோ இல்ல. ஸ்கீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாவும் சரி, இல்ல நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாவும் சரி, நெறைய பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா, ஆண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேமிலியர்ஸா எதுவுமே இல்ல. ஏன்னா, ஆண் எப்படியாவது அவன் வளர்ந்துருவான். ஆனா, பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு தாட் இன்னைக்கு எல்லார் மத்தியிலயுமே இருக்கதா செய்யுது. ஒருவேளை உங்க வீட்ல ஆண் குழந்தைகள் இருக்காங்க அல்லது 2மே ஆண் குழந்தைகளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த சேவிங் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய இடங்கள்ல எஸ்எஸ்ஒய் பத்தி பேசப்படும் போது ஒரு பெண் குழந்தைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஏதாவது இருந்தது அப்படின்னா சொல்லுங்க அப்படிங்கிற நிறைய அம்மாக்களுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியால இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா PPNS, அதாவது பொன்மகன் சேமிப்பு திட்டம். இது முழுக்க ஒரு ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். எதிர்காலத்துல அவங்களுடைய கல்விக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறு தொகையில இருந்து இந்த திட்டத்தின் மூலமா அவங்களால சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ண முடியும். அண்ட் இதனுடைய டென்யூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம். ஸோ நீங்க இதுக்காக ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 50,000 சேமிக்கணும், 1 லட்சம் சேமிக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ மினிமம் அமௌண்ட் உங்களால் ஒரு 500 ருபீஸ்ல இருந்து இந்த சேவிங் ஸ்கீமை வந்து உங்களால் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த திட்டத்தை நான் எங்கே வந்து ஸ்டார்ட் வந்து நான் பண்ணுறது அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இது முழுக்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீமுக்கு இப்போ கரண்ட்ல அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த ஸ்கீம்ல உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில தகுதிகள் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன தகுதிகள், எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்றது அப்படிங்கறத தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகுதி என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த திட்டத்தில் இணையணும் அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பமா வந்து இருக்கணும். அண்ட் உங்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்க குடும்பத்தில் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் ஒரு சேமிப்பு கணக்கை உங்களால தொடங்குறதுக்கு வந்து முடியும். அண்ட் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள்ல அல்லது கல்லூரிகள்ல அந்த ஆண் பிள்ளைகள் படிக்கக்கூடியவங்களா வந்து இருக்கணும். அண்ட் இந்த திட்டத்தில் நீங்க இணையணும் அப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியா நீங்க பின்தங்கியவர்களா இருக்கணும். ஏன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்விக்கு தடையா வந்து இருந்துடக்கூடாது. அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு இப்ப இருந்தே ஒரு சின்ன தொகையில வந்து ஒரு பங்களிப்பு செய்யறது மூலியமா அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்பவே சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பின்தங்கிய மாணவர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அண்ட் திட்டம் அப்படின்னு இதை பத்தி வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க பேரண்ட்ஸ்னுடைய இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் நீங்க கவர்மெண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய எந்த உதவிகளையும் பெறக்கூடாது இந்த திட்டத்தில் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் உங்களுடைய 10 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நேம்ல வந்து அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ஓபன் வந்து பண்ணிக்கலாம். அல்லது அந்த மேற்பட்ட நீங்க முன்கூட்டியே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 8 வயசு 7 வயசுல ஓபன் பண்றீங்க அப்படின்னா 10 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய ஆண் குழந்தைகளுடைய பேர்லயே வந்துட்டு அக்கௌண்ட்டை வந்து நீங்க வந்து சேஞ்ச் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு பிலோ ஏஜ்ல இருக்காங்க, ஒரு 6 வயசு 5 வயசுலயே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் நேம்ல வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மூலியமா நீங்க பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்கள் ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதை பண்றதுக்கு நான் எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நான் என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு சேமிப்பு திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு சில விஷயங்கள் வந்து தேவைப்படுது
தேவைப்படுறது, அதாவது குழந்தையினுடைய புகைப்படம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். பேரண்ட்ஸ்னுடைய இன்கம் சர்டிபிகேட் நான் முன்னையே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க தேவைப்படும். அண்ட் குழந்தைகளுடைய ஸ்கூல் சர்டிபிகேட், அதாவது இப்போ அந்த குழந்தை என்ன ஸ்டாண்டர்ட் வந்து படிக்குது, எந்த ஸ்கூல்ல படிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய யார் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அந்த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் கார்டு இதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃபா வந்து அவங்க அட்டாச் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ எஸ்எஸ்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டத்தில் 18 வருஷம் வரைக்கும் நீங்கள் சேமிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ 21 வயசில் மெச்சூரிட்டி ஆகி உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குறைந்தபட்ச 500 ரூபாய் தொகையிலிருந்து இந்த சேமிப்பு திட்டத்தில் உங்களுடைய சேமிப்பை வந்து நீங்கள் தொடங்கலாம். 15 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் விரும்பினால் அடுத்த 5 வருஷத்துக்கும் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுடைய 15 வருஷம் முடிஞ்ச அடுத்த 1 இயர்க்குள்ள இதை வந்து நீங்கள் முடிவு வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஆகஸ்ட் மந்தோட 15 வருஷம் வந்து நீங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சேமிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2026 ஆகஸ்டுக்கு உள்ள நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் இந்த 15 வருஷம் என்னுடைய சேமிப்பை வந்து நான் இந்த அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை இன்னும் ஒரு 5 இயர்ஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் வந்து நான் பண்றேன். ஸோ இன்னும் நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்கீமை எக்ஸ்டென்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டும் க்ளோஸ் வந்து பண்ண வந்து முடியாது. இதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். ஆனா குழந்தைகள் மேல அக்கறையும் கரிசனையும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சேஃபான ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு சேமிப்பையுமே தொடங்கும் போது அது இன்னும் எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டா ஒரு பாசிட்டிவா இருக்கணுமோ ஒழிஞ்சு ஐயோ நம்ம முடியலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம ஓட தொடங்கும் போதே நினைக்க கூடாது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தாட். ஸோ நீங்க வந்து நான் சேவிங்ஸை வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை கொண்டு போகணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே பெட்டரான ஒரு ஸ்கீம். ஸோ நீங்க வந்து இடையில வந்து க்ளோஸ் வந்து உங்களால வந்து பண்றதுக்கு வந்து முடியாது. இன்கேஸ் உங்களுடைய பார்ட் பேமெண்ட் வந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு 3 லட்சம் நான் சேர்த்துட்டேன், எனக்கு வந்து எமர்ஜென்சியா ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, இல்லை வேற ஏதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு தேவை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனிதிங் அதில் நீங்க ஒரு பார்ட் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களால வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. ஸோ பார்ட் அமௌண்ட்டை நீங்க சேவிங் ஓப்பன் பண்ணின வருஷத்திலிருந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களால வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு திட்டம் தான் ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் சரி அண்ட் பேங்க் செக்டார்ஸ்லயுமே சரி பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமும் இருக்கு. அதுலயும் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக சேமிப்பு கணக்குகளை வந்து தொடங்கலாம். ஸோ இதுக்கும் பிபிஎஃப்க்கும் பிபிஎன்எஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நிறைய மாறுபடும். ஸோ இதை பத்தி நீங்க வந்து அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பிபிஎஃப் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுடைய அழகான ஆண் குழந்தைகளுக்கும் இனிதே சேமிப்பை தொடங்குறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.